பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். எல்லோரும் தான் தோன்றிகளே. இந்த பேரண்டமானது எல்லா உயிர்களையும் தான் தோன்றியாகத்தான் படைக்கின்றது. வினை மூலம் அறிந்தவர்கள் கணை மூலம் அறிந்து தன்னை உணர்ந்து அமைதியாகி விடுகிறார்கள். வினை மூலம் அறியாதவர்கள் கணை மூலம் உணராமல் தான் தோன்றியாக ஆர்ப்பரித்து அல்லலுறுகிறார்கள். உலகில் எந்த ஒரு செயலுக்கும் ஓர் மூலம் உண்டு. அந்த திருமூலமின்றி எவரும் பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை என்பதுதான் உண்மை. அத்தனையையும் இந்த பேரண்டமான இறையின் கணையானது ஒவ்வொரு உயிரின் வினைக்கு ஏற்ப தகுந்த பிறவி எடுக்க வைத்து சிலரின் வினையை பெருக்குகிறது, சில உயிர்களின் வினையை நீக்கி பிறவியை நீக்கிவிடுகிறது. ஆக மூலமான கணை எனும் வினைதான் எல்லா உயிர்களின் பிறப்பின் அம்சமாகும். அது வாழும் வாழ்க்கைத்தான் கருமத்தின் இயக்கம். ஆதலின் பலரும் தான் தோன்றியாக செயல்பட்டு வினை வாழ்வில் சிக்குண்டு தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. இங்கு இது சரி இது தவறு என்பதெல்லாம் வாழ்வின் கணக்காக இருந்தாலும் வினை கணக்கின்படிதான் ஒவ்வொரு உயிரும் பிறவி எடுத்து கரும வாழ்வை வாழ்கின்றது. நீதி அநீதி என்று அறிந்தாலும் முன்வினையானது முந்திக் கொண்டு செயல்பட்டு விடுவதுதான் வாழ்க்கையாக இருக்கின்றது. அதாவது ஓர் உயிர் பிறவி எடுக்கின்ற முதல் மூச்சுக்காற்று இருக்கின்றது அல்லவா, அதுவே அந்த உயிர் காற்றினிலே கரும வினையின் பதிவுகள் கலந்துதான் பிறவியானது அமைகின்றது. அப்படி வந்த உயிரின் கருமமானது மூலத்தை அறிந்து பிண்டமான உடலில் தங்களின் சுவாசத்தால் பேரண்டத்தை உணர்ந்து வினையற்ற அறவாழ்வை வாழ்ந்து பிறவி பிணியை நீக்கக்கூடியவர்களாக அவதாரம் எடுப்பவர்கள்தான் சித்தர்கள் ஆகின்றார்கள். அதுவும் பேரண்ட வினையின் இயக்கமாகவே நடக்கின்றது. அத்தகு சித்தர்கள் மூச்சுக்காற்றின் சுவாச இயக்கம்தான் மனித வாழ்வின் கருமம் உருவாகின்ற வழி என்பதை அறிந்து மனித உடலை ஆலயமாக உருவகப்படுத்தி அதில் சுவாசம் வருகின்ற இடத்தை முதற் கடவுளாக கணபதி என்ற கடவுள் தத்துவமாக்கி மனித சுவாசத்தோடு ஒப்பிட்டு தத்துவமாக்கி வைத்தனர். அத்தகு சுவாசக்காற்றான ராகு கேது எனும் காற்றான வாளையை பிடித்து கணக்கறிந்தால் வினை மூலமான வாழ்வின் கருமத்தை அறிந்து இந்த உயிர் ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர்ந்து செய்து பிறவிப்பிணியை நீக்கிவிடலாம் என்பதுதான் மனிதர்களுக்கு சித்தர்கள் சொன்ன பிறவி நீக்கும் சூட்சுமமாகும். ஆக இங்கு தீராத வினையால்தான் ஒவ்வொருவரும் தலைமுறை தலைமுறையாக பிறவி எடுத்து வாழ்வியல் சிறைக்குள் சிக்கிவிடுகின்றார்கள். அப்படி பிறந்து வந்த பிறகு சுவாசமான சீவனின் உன்னதம் புரியாமல் வினை மூலத்தை அறியாமல் கருமத்தை உணராமல் ஆன்ம உணர்வின்றி வேண்டாத கருமத்தை விதியின் வசத்தால் சுமந்து மீண்டும் மீண்டும் இறந்து பிறக்கின்றார்கள். ஆக சித்தர்கள் சொல்லிய அறவாழ்வை ஆன்ம வாழ்வை வாழ வேண்டும். வேண்டாத சடங்கு சம்பிரதாயங்களை புறந்தள்ளிவிட வேண்டும். மனித உடல் தத்துவம் அறிந்து அறத்தோடு வாழ்வை செலுத்த வேண்டும். ஆன்ம ஒருமைப்பாட்டுடன் எவ்வுயிரும் தம்முயிராக நினைத்து சித்தர்கள் சொல்லிய அன்பும் கருணையும் நேர்மையும் கொண்டு கருமம் தீர்க்கும் கடமைக்கான வாழ்வை வாழ்ந்தால் போதும். மனித உடலின்
சீவ சுவாசமான வாசியை தன்னுள் வசப்படுத்தி தன்னை அறிந்து பிறவி பிணியை நீக்கலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை விடுத்து விட்டு கொடுத்து வாழாமல் ஏட்டிக்கு போட்டி போட்டுக்கொண்டு பொறுமையற்றவர்களாக இருப்பதாலும் ஏமாற்றங்களை தாங்கும் பக்குவமின்றி சார்புடைய வாழ்வை வாழ்வதாலும் அதீத எதிர்பார்ப்புகள் வைத்திருப்பதாலும் பெருவினைகள் வளர்ந்து மன உளைச்சலுக்கான வாழ்வையே வாழ்ந்து மரணிக்கின்றனர். மேலும் தாங்கள் நினைத்தது, பார்த்தது, கேட்டது கிடைக்கவில்லை எனில் பின்விளைவை, வினையை உணராமல் உடனே வேறொரு முடிவெடுத்து விடுகின்றனர். அதுவே அந்த சுற்றத்திற்கு கருமமாக மாறி அதுவே பிறவி சங்கிலிக்கு காரணமாகி மீண்டும் மீண்டும் அதே தலைமுறையில் அதே கூட்டத்தில் சிக்குண்டு மரணமும் ஜனனமுமாக வாழ்க்கை அமைந்து விடுகின்றது. விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருந்தாலும் மனித தருமத்திற்கு, அறத்திற்கு எதிராக வாழ்வியல் நடக்கின்றது. மனித உயிர்கள் கொல்லப்படுகின்றது. தொழில்நுட்ப சாதனங்களால் நல்ல பல தகவல்கள் கிடைத்தாலும் அதில் தவறான தகவல்கள் வளரும் தலைமுறையை பாழாக்கி விடுகின்றது. அதனால் குழந்தைகளின் உடல் மற்றும் மன இயக்கம் பாதிக்கின்றது. அடிப்படை வாழ்வியல் கல்வி அறியாமல், சினிமா மோகத்தில் நன்று தீது உணராமல் உயிர் பலியை கொடுக்கின்றனர். ஒரு நடிகரை காணச் சென்று அங்கு தன் குழந்தையின் உயிரை பறிகொடுத்த ஒரு தாய், தான் பெற்ற குழந்தை இறந்தாலும் பரவாயில்லை, நடிகரை பார்த்ததில் மகிழ்ச்சி என்கிறார். இன்னொரு பெண், என் குழந்தை மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றது, ஆனால் நான் நடிகரை பார்க்க வந்துள்ளதாக தாய்மையின் மேன்மை உணராமல் பெருமை பேசுகின்றார். இந்த சமுதாயம் எங்கு செல்கின்றது, எத்தகைய அறிவுடன் வாழ்கின்றது என்பதை யாவரும் சிந்திக்க வேண்டும். எனவே எதிர்காலத்தில் குழந்தைகளை நல்ல மனிதர்களாக, நல்ல அறிவுடன், நல்லவற்றை பின்பற்றி நற்பண்புடன் வாழும் மனிதர்களாக நல்ல சமுதாயத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரிடமும் ஆசிரியர்களிடமும் தான் உள்ளது. இங்கு பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் அதனின் ஆன்ம கடமைகள் என்று தனித்து உள்ளது என்பதை முதலில் எல்லோரும் உணர வேண்டும். எத்தகைய வினைகள் எப்படி வந்தாலும் அந்த உயிரின் ஆன்ம கடமையை சரியாக செய்ய சொல்லித்தர வேண்டும். அப்போது அந்த வினைகளே தாக்கினாலும் பொறுமையும் நேர்மையும் தன்னம்பிக்கையும் மேலோங்கி வளரும். வினை நீங்கி பிறவி சங்கிலி அறுபடும். ஆக மனிதர்கள் தங்களின் இயல்பான வாழ்வை வாழ்ந்தாலே வினைகள் தீர்ந்துவிடும். அப்படித்தான் கடமைகள் தீர்க்கவே பிறவி அமைந்துள்ளது. இந்த புரிதல் எல்லோரிடமும் இருந்தால் உலக மக்கள் அனைவரும் அமைதியான, ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வார்கள். எனவே குழந்தைகளுக்கு இயற்கையோடு ஒன்றிய வாழ்வை வாழ பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லித்தர வேண்டும். மேலும் குழந்தைகளிடம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் அமைதியுடனும் பிறருக்கு பயனுள்ள வாழ்வை வாழ்வதற்கு கற்றுத்தர வேண்டும். மனித மனம் ஒப்பீடுகளால் மாறுபட்டு இயங்கும் தன்மை கொண்டதாகும். அதனால்தான் பிரிவினையும் பேதமும் வளர்ந்து வினையாகி பிறவி பிணிக்கு வழியாகி விடுகின்றது என்பதை குழந்தைகளின் மனதில் நிறுத்த வேண்டும். எங்கும் தனக்கான முக்கியத்துவத்தை பிறரிடம் தேடாமல் அவர்கள் செய்யும் நல்ல செயல்களால் முக்கியத்துவமானவராக மாற வேண்டும் என்று அறிவு புகட்ட வேண்டும். இங்கு எது செய்தாலும் அதுவே திரும்ப வரும் என்று குழந்தைகளிடம் சொல்லி சொல்லி வளர்க்கும் போது அவர்களின் மனம் அடங்கும், ஒடுங்கும். குழந்தைகள் தாங்கள் செய்யும் செயல்களில்
நேர்மையாக இருந்தாலும் ஏமாற்றங்கள் அடையலாம். அப்போது அந்த ஏமாற்றங்கள்தான் வினை கழிவு, அதுவே நல்ல மாற்றத்தை தரும் என்று தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டும். பணம், பொருள், பதவி, அதிகாரம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, எதிலும் எப்போதும் நேர்மையான செயல்கள் மட்டுமே செய்து பிற உயிர்கள் போற்றும் ஆன்ம வாழ்வை வாழ்ந்தால் போதும், கருமம் தீரும் என்று சொல்லி வளர்க்க வேண்டும். நேர்மையற்ற, நிரந்தரமற்ற எந்த செயலும் வீண் வினையை உண்டாக்கிவிடும் என்று பகுத்தறிவுடன் வளர்க்க வேண்டும். எல்லோருடைய இதயத்திலும் சில காயங்கள், சில வடுக்கள், சில ரணங்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை அவரவர் வெளிப்படுத்தும் விதம்தான் மாறுபட்டிருக்கும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் சவால்கள் நிச்சயம் இருக்கும். அந்த சவால்களை தைரியத்துடன் சந்தித்துத்தான் தீர வேண்டும் என்று பொறுமையுடன் வாழ்வை வாழ்வதற்கு சொல்லித்தர வேண்டும். பெற்றவர்களை தெய்வமாக வணங்க வேண்டும். மனித மனம் சில நேரங்களில் வேதனைப்படும். அந்த வேதனைகள் இன்றி மனம் மாற்றமடையாது, வினையும் தீராது என்பதுதான் பேரண்ட நியதி. எனவே வேதனை வந்தால் உடைந்து விடாமல் அந்த வேதனையை அமைதியாக கவனிக்க கற்றுத்தர வேண்டும். மேலும் அனுபவிக்கும் வேதனைகள் எல்லாம் வாழ்வின் முடிவு அல்ல, அதுவே வாழ்வின் சாதனையாகவும் வாழ்வின் திருப்பமாகவும் வினையின் முடிவாகவும் இருக்கும் என்று ஆறுதல் படுத்த வேண்டும். எனவே வேதனைகளில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் சுற்றத்தின் உண்மை நிலையை அறிய வைத்து நாம் நல்வாழ்வு வாழ்வதற்கு வழியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். அப்படி பெற்றோர்களின் சொல்படி நடக்கின்ற குழந்தைகள் நல்ல வாழ்வை வாழ்வார்கள். எல்லா செயல்களின் விளைவுகளையும் சிந்தித்து நல்ல நேர்மறையான எண்ணத்தோடு அறிவோடு இயங்குவார்கள். யாரிடமும் ஒப்பீடுகள் செய்யாமல், பேதம் காணாமல் வாழ்வை வாழ்வார்கள். அப்படியான குழந்தைகள் வாழ்க்கையின் எந்த சூழலிலும் யாரையும் சாராமல் தற்சார்புடன் நின்று எதையும் சாதிப்பார்கள். இந்த பேரண்டம் யாருக்குமே தேவையில்லாத வேதனையை தருவதே இல்லை. அது வினையை தூய்மையாக்கும் நெருப்பு போன்றது என்று எதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள். மேலும் அவர்கள் தாங்கள் செய்யும் செயல்களில் சாதனை படைத்திருக்கலாம், வெற்றி அடைந்திருக்கலாம், தோல்விகள் அடைந்திருக்கலாம். எது நேர்ந்தாலும் அடுத்தது என்ன என்று உயிர் கடமைக்கான வாழ்வை செலுத்துவதில்தான் கவனமாக இருப்பார்கள். நல்லவற்றை பின்பற்றி நல்லது செய்ய வேண்டும் என்றும் தன்னை சார்ந்தவர்களையும் பின்பற்ற வைத்து உலகம் உய்யும் உயிர்களை பேணும் நல்வாழ்வை வெற்றியுடன் வாழ்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவார்கள். இந்த பேரண்டம் நம்மை சில இடங்களில் தள்ளி வைத்தும் தள்ள வைத்தும் நம்முடைய வினைகளை நீக்கி நம்மை மேன்மைப்படுத்தி தயார்படுத்துகின்றது என்ற புரிதலுடன் வாழ்வில் விட்டு கொடுத்து வாழ்வார்கள். ஏனெனில் இந்த பேரண்டத்தின் படைப்பில் தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அது வேறு ஆன்மாக்கள் என்றுணர்ந்து ஆன்ம உணர்வுடன் கடமைக்கான வாழ்வையே வாழ்வார்கள். இங்கு எல்லா ஆன்மாக்களும் தான் தோன்றிகளாகவே இருப்பதை உணர்ந்து அவரவர் வாழ்வு அவரவர் வினை வேறாக இருந்தாலும் அறம் ஒன்றுதான் நம்மை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும் என்றுணர்ந்து வாழ்வை வாழ்வார்கள். தன்னை நம்பியவர்களுக்கு வழிகாட்டியாகவும் நம்பாதவர்களிடம் வழிபோக்கர்களாகவும் இருந்து விடுவார்கள். ஒரு ஆன்மாவிற்கு வினை கழிவதற்கான சரியான நேரம் காலம் அமைந்துவிட்டால் யாரும் அவர்களை தடுக்க இயலாது என்பதை அறிந்து தன் உயிர் கடமையை எதிர்பார்ப்பின்றி செய்து வாழ்வார்கள். தான் தோன்றி உலகில் தலைக்கணமின்றி யாரிடமும் ஒப்பீடுகள் செய்யாமல் எதை சார்ந்தும் வாழாமல் நம்மை ஈன்றவர்களுக்கு நன்றிகள் சொல்லி
இருப்பதை கொண்டு வாழ்வை வாழ்ந்தால் போதும். அதிலேயே வினை மூலம் அறியும் வாய்ப்பை பெற முடியும். அதன் மூலம் உயிர் கடமைகள் செய்து பிறவி நீக்கலாம் என்பதுதான் சத்தியம். ஆக யாரிடமும் பேதம் காணாமல், யாரையும் குறைத்து மதிப்பிடாமல், யார் மீதும் எண்ணத்தை அலைய விடாமல், எதை செய்தாலும் நினைத்தாலும் அது திரும்ப வந்தே தீரும் என்று உணர்ந்து தற்சார்பு வாழ்வை வாழ வேண்டும். மேலும் இங்கு வேண்டாததை தூக்கி பிடித்தும் வேண்டியதை தூக்கி போடுவதும் அவரவர் புரிதல். கணை எனும் வினைகள் தீர்ந்து பிறவியை நீக்க வேண்டுமெனில் வேண்டியதோடு நிற்க வேண்டும், வேண்டாததோடு விலகி நிற்க வேண்டும். ஆக வினையால் சூழப்பட்டு தான் தோன்றியாக அலைந்து வீழ்ந்து விடாமல் தோன்றிய அனைத்திற்கும் நன்றி சொல்லி அறங்கூறும் வாழ்வை வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு பாடமாக இருக்கும் அளவிற்கு நல்ல சாதனைகள் படைப்போம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக, ரொம்ப அச்சு நேர்த்தியோடு, எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.